பார்த்துட்டு இருந்த இந்த வீடியோவானது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயிலில் தைப்பூசமானது இன்றைய தினம் ரொம்பவுமே விமர்சனையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்பொழுது திடீரென்று பார்த்தீங்கன்னா மயில் முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக வந்ததாகவும் சிலர் கூறுகின்றார்கள். அப்பொழுது எடுக்கப்பட்ட இந்த ஒரு வீடியோவானது இந்த வீடியோவினுடைய தொடக்கத்தில் நீங்கள் கொஞ்சமாக பார்த்தீங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடி கண்கள் தேவைன்னே சொல்லலாம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு நம்ம கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும் கூட சொல்லலாங்க. அப்படி ஒரு விஷயங்கள் இந்த தைப்பூசத்தன்று திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடைபெற்றது. இந்த மயில் எதற்காக வந்திருக்கும்? முருகப்பெருமானிடம் தரிசனம் பெறுவதற்காக வந்ததா, இல்லை இந்த வருஷங்கள் ஏதாவது பேரழிவுகள் ஏற்படுமா, இதற்காக முன்னெச்சரிக்கையாக இந்த முருகப்பெருமானிடம் தரிசனம் பெறுவதற்காக இந்த மயில் வந்திருக்குமா? இது போன்ற பல மர்மங்கள் மறைந்திருக்கின்றன. இந்த மயிலானது எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலே இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. இன்று திருச்செந்தூரில் தைப்பூச திருவிழா ரொம்பவுமே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள முருகன் கோயில்களில் பக்தர்களினுடைய கூட்டங்கள் அலைமோதுகின்றது. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை மற்றும் திருத்தணி, பழமுதி சோலை முருகன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. பெருமான் வேல்வாங்கி விழாவான தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் குவிந்தனர். வியாழக்கிழமை அதிகாலை 1 மணிக்கு நடைகளும் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தீபாராதனை, 5 மணிக்கு உதய மாதாண்ட அபிஷேகமும் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இந்த தைப்பூச விழாவையொட்டி காலை 7:30 மணிக்கு சுவாமி அஸ்திர தேவர் கடலில் பார்த்தீங்கன்னா புனித நீராட்டு தீர்த்தவாரியும் நடந்தன. தைப்பூசத்திற்காக மாலை அணிந்து விரதங்களை இருந்து நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக பக்தர்கள் முருகன் கோயிலில் குவிந்து வருகின்றார்கள். தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் முருகன் கோயில்களை நோக்கி பக்தர்கள் குவிந்து வருகின்றார்கள். இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கடந்த சில நாட்களாகவே விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து விரதங்களை இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூர் கோயிலுக்கு பால் குடம், காவடி எடுத்து அளவு குத்தியும் பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை முருகன் கோயில்களில் செலுத்தி வருகின்றார்கள். இதனால் திருக்கோயிலில் வளாகமே பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. பக்தர்கள் திருக்கோயிலினுடைய கடலில் புனித நீராடியும் அங்கு பிரதட்சணம் எடுத்தும் வேண்டுதலை நிறைவேற்றினர். பக்தர்களினுடைய வசதிக்காக கோயில்களில் சிறப்பு வரிசைகளும் சிறப்பு தரிசன ஏற்பாடுகள் மற்றும் பலத்த போலீஸ் பாதுகாப்புகளும் போடப்பட்டுள்ளது. நம்ம எல்லோராலுமே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு, பழனி கோயிலுக்கு இந்த மாதிரி நினைச்ச உடனே நம்மளால் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசமானது ரொம்ப விமர்சனையாக கொண்டாடப்படுறதுனால அங்கே பக்த கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கூட்டத்தோடு காணப்படுவார்கள். அதனால் நம்ம தரிசனம் செய்ய போக முடியல அப்படின்றவங்க வருத்தப்பட வேண்டாம். நம்ம வீட்டில் இருந்து முருகப்பெருமானை வழிபாடுகளை செய்யலாம். நம்மளுடைய வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு இந்த தினத்தில் நம்ம மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய ஆசையை பெற்றுக்கொள்ளலாம். தை மாதத்தில் தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வருகிறது. அன்றைய தினமே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூச தினத்தில் தான் அந்த அகிலம் தோன்றியதாக ஒரு ஐதீகமும் உள்ளது. இந்த நாளானது முருகனுக்கு உகந்த நாளாகும். அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் சிறப்புடையதாகும். பல சிறப்புகள் மிக்க தைப்பூச நாள் இன்று. விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை தந்தருள்வார் முருகப்பெருமான் என்பது நம்பிக்கை.
இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி விரதத்தை மேற்கொள்ள போறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம அனைவருமே நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும், எப்போதுமே மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அந்த மாதிரி வளர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்திட நம்ம இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கணும். வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு முறை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வழிபாட்டை நீங்கள் மாலை நேரத்தில் செய்து பலனடைந்து கொள்ளுங்கள். இந்த வேல் வழிபாட்டை செய்வதன் மூலமோ உங்களுக்கு ஆறுமுருகனினுடைய அருள் 6 விதமான பலன்களே வந்து சேர்க்கும். அதனால் இந்த வழிபாடுகளை தவறாமல் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் செய்திடுங்க. வேலுண்டு வினையில்லை என்ற கூற்றுக்கு ஏதுவாக வேலை வணங்குபவர்களுக்கு எந்த தீவினைகளும் நெருங்காது என்பார்கள். மேலுமே அன்னை பார்வதி தேவியால அசுரரை அழிப்பதற்காக முருகனுக்கு வழங்கப்பட்டதுதான் வேல் என்பது நம்ம அனைவருமே அறிந்த ஒரு விஷயங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு வேலை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்குவதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் ஏற்படுத்தும். நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேல் இருந்துச்சு அப்படின்னா வேலை நீங்கள் வச்சு நீங்கள் வழங்கலாம். வேல் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க முருகனுடைய படங்கள் நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய வீட்லேயுமே இருக்கும். அந்த முருகனுடைய படத்தை வைத்து அந்த வேல் சாத்தின மாதிரி வந்து படங்கள் வச்சுருப்பீங்க. அந்த வேலுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் அபிஷேகங்கள் செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லையா உலோகத்தாலான வேலை முதலில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதற்கு பிறகு அதற்கு அபிஷேகங்கள் மற்றும் அர்ச்சனை செய்ய வேண்டும். முதலில் எப்படி அபிஷேகங்களை வந்து செய்யணும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த அபிஷேக முறைகள் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த அபிஷேகத்தை நம்ம இன்னைக்கு சாயந்தரத்தில் பண்ண முடியும். அபிஷேகம் செய்வதற்கு காய்ச்சாத பால், விபூதி, பன்னீர், சந்தனம், குங்குமம் இது அனைத்துமே வந்து தேவை. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வைத்துக்கோங்க. முதலில் வேலை சுத்தமான தண்ணீரால் வந்து கழுவி எடுத்துட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பு தட்டை வைத்து அதன் மேலே செம்பாலான பாத்திரத்தையும் வச்சுக்கோங்க. அதில் பச்சரிசியை வந்து நிரப்பி அதன் நடுவே வேல் நிற்பது போல் வந்து வச்சுக்கோங்க. வேல் இல்லாதவங்க முருகன் படத்தோடு வேல் சாத்தின மாதிரி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த படத்தை கூட நீங்கள் வச்சு நீங்கள் அபிஷேகங்களை செய்து கொள்ளலாம். அதன் பின்பு காய்ச்சாத பாலை ஊற்றி அபிஷேகங்களை செய்து வேலினுடைய நடுவில் சந்தனம் குங்குமம் வைத்து கற்பூர ஆராதனைகளை காட்ட வேண்டும். பிறகு தண்ணீரை ஊற்றி அதை கழுவி விட வேண்டும். அடுத்ததாக விபூதியை வைத்து அபிஷேகங்களை செஞ்சுக்கணும். பிறகு பன்னீரையும் சந்தனத்தையும் வந்து ஒன்றாக கரைத்து அபிஷேகங்கள் செய்ய வேண்டும். அபிஷேகம் முடிந்த பிறகு வேலை வந்து அரிசியில் இருந்து எடுத்து சுத்தமான துணியை கொண்டு துடைச்சிட்டு அதன் பின்பு செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அரிசியை எடுத்து வேறொரு தட்டில் கொட்டிவிட்டு செம்பு பாத்திரத்தை சுத்தமான துணியை கொண்டு வந்து துடைச்சிக்கோங்க. அதில் வந்து புதிதாக பச்சரிசியை வந்து பரப்பி வேலை மீண்டும் அதில் நிற்க வைக்க வேண்டும். தட்டில் இருக்கக்கூடிய அபிஷேக நீரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தமாக இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாட்களில் பயன்படுத்திக்கலாம். அபிஷேகங்கள் முடிந்த பிறகு நம்ம வேலுக்கு அலங்காரங்களை செய்ய வேண்டும். அலங்காரம் முடிந்த பிறகு அர்ச்சனை செய்ய துவங்கலாம். அர்ச்சனை செய்ய முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான பூன்னு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வரளிப்பூ. அந்த பூ கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மாலையாக தொடுத்து நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு போடலாம். அது மட்டும் இல்லாமல் பன்னீர் ரோஜாவும் சிறந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த பன்னீர் ரோஜா கிடைச்சா கூட நீங்கள் இந்த 2 மலர்களையும் போட்டு நீங்கள் பூஜைகளை செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் பூஜைகள் செய்யும் பொழுது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேல் பதியத்தை பாடி அர்ச்சனை செய்யணும். அப்படி இல்லைன்னா 108 முறை ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை கூட சொல்லி நீங்கள் அர்ச்சனையை செய்ய தொடங்கிக்கலாம். முக்கியமாக நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நெய்வேத்தியம் செய்யணும் இல்லைங்களா, அந்த நெய்வேத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வசதிக்கு ஏற்ப செஞ்சுக்கோங்க. வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் மற்றும் தேங்காயை நீங்கள் வச்சு படைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எது வந்து சிறியதளவாக செய்ய முடியுதோ அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் சர்க்கரை பொங்கல், பாசிப்பருப்பு பாயாசம் இந்த மாதிரி கூட நீங்கள் செய்து வேல் வழிபாட்டை கடைசியாக முடிச்சுக்கோங்க. நம்ம மறக்காமல் அந்த வழிபாட்டை முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசத்தை வந்து பாராயணம் செய்து கொள்ளணும். இந்த வழிபாட்டை நம்ம காலையிலோ அல்லது மாலையிலோ செய்யலாம். காலை நேரத்தில் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க மாலை நேரத்தில் சிறப்பாக செய்துக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல் வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் மறந்துடுறீங்க. பூஜை அறையில் வேலை வைத்து வந்து வணங்குபவர்கள் அந்த வேலினுடைய கூர்மையான நுனியில் எலுமிச்சம்பழத்தை வந்து சொருகி வைக்கணும். காரணம் கூர்மையாக இருந்தால் அந்த ஒரு பொருள் வந்து ஆயுதமாக மாறிடும். அதனால தான் அதன் மேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சம்பழத்தை வைக்கும் பொழுது அது காக்கக்கூடிய ஆயுதமாக மாறி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த பூஜைகளை செய்த பின்னாடி அந்த வேலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை சொருகி வச்சுக்கோங்க. எங்ககிட்ட வேல் இல்லைம்மா படம் தான் இருக்குது அதனால் வந்து அந்த மாதிரி சொருக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சந்தனத்தையும் பன்னீரையும் குழைத்து அந்த வேலினுடைய நுனி பகுதியில் வைத்துக்கோங்க. அப்படி சரியான
முறையில் வேல் வழிபாட்டை செய்வதன் பலனாக குடும்ப வளர்ச்சியும் அடையும், எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்களுடைய வரை பார்த்தீங்கன்னா நாணத்துடன் இருப்பார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். மகாலட்சுமியினுடைய அருளும் பரிபூரணமாகவே நமக்கு கிடைக்கும். அதேபோல் பயம், கடன் இவை அனைத்துமே நம்மக்கிட்ட இருந்து நீங்கும். அபிஷேகம் செய்து வைத்த அந்த நீரையும் வீணாக்க கூடாது, அதில் இருந்து அரிசியும் வீணாக்க கூடாது. அதை நீங்க காக்கை குருவிகளுக்கு கொடுத்துடலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தொடர் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.